வணக்கம். காலை நேர பிரதான செய்திகள். விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். குறைந்த வருமானம் பெறும் மக்களுக்கு வெளியான முக்கிய அறிவித்தல். வயலில் வேலை செய்து கொண்டிருந்த போது துயரம், மின்னல் தாக்கி விவசாயி உயிரிழப்பு. மட்டு வாகரையில் மழையுடன் மினி சூறாவளி, 12 வீடுகள் சேதம். உடன் அமுலாகும் வகையில் அத்தியாவசியமான பொருட்களின் விலை குறைப்பு. ரணில் போன்றோரின் பொய்க்கதைகளை நம்ப வேண்டாம், சந்திரசேகரன் சாடல். கொக்கு தொடுவாய் மனித புதைகுழியின் 3ஆம் கட்ட அகழ்வு பணி ஆரம்பம். சிகிச்சை மறுக்கப்பட்டதால் உயிரிழந்த சிசு. தலவாய்க்கிளை மிளகுச்சேலை தோட்டத்தில் மீன்கசிவின் காரணமாக நேற்றிரவு தீப்பரவல் ஏற்பட்டுள்ளதாக தலவாய்க்கிளை போலீசார் தெரிவித்தனர். தோட்டத்தின் 1ஆம் இலக்கு தொடர் குடியிருப்பின் 5 வீடுகளின் கூரைகள் முற்றாக தீயினால் சேதமடைந்துள்ளன. இந்நிலையில் குடியிருப்பில் வசிப்போரின் உடைமைகள் பெருமளவில் சேதமடைக்கப்பட்டதுடன் பாதிக்கப்பட்ட 5 குடும்பங்களைச் சேர்ந்த 41 பேர் உறவினர்களின் வீடுகளில் தங்க வைக்கப்பட்டுள்ளதாக போலீசார் மேலும் தெரிவித்தனர். முல்லைத்தீவு கொக்கு தொடுவாய் மனித புதைகுழி அகழ்வு பணியின் 3ஆம் கட்ட அகழ்வு பணியானது நேற்று மீண்டும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. நேற்று பிற்பகல் 2 மணியளவில் ஆரம்பிக்கப்பட்ட குறித்த அகழ்வு பணியில் முல்லைத்தீவு மாவட்ட நீதிபதி தர்மலிங்கம் பிரதீபன், தொல்பொருள் சிரேஷ்ட பேராசிரியர் ராஜ் தோமஸ், முல்லைத்தீவு மாவட்ட சட்ட வைத்திய அதிகாரி வாசுதேவ, தொல்லியல் திணைக்களத்தின் காணாமல் போனோருக்கான அலுவலக தலைவர் மகேஷ் கட்டுளந்த மற்றும் பணிப்பாளர் ஜே தர்பதன், வீதி அபிவிருத்தி அதிகார சபையினர், மனித உரிமைகள் சட்டத்தணிகளான எஸ் ராசரத்னவேல், ராணிதா ஜானராசா, வி.கே. ரஞ்சன் மற்றும் போலீசார், விசேட அதிரடிப்படையினர் உள்ளிட்டவர்களும் பங்கேற்றிருந்தனர். ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த முல்லைத்தீவு மாவட்ட சட்ட வைத்திய அதிகாரி வாசுதேவ, நிதி ஒதுக்கீட்டு காலம் தாழ்த்தப்பட்டதன் காரணமாக தாமதம் ஏற்பட்டிருந்தது. இன்றிலிருந்து 10 நாட்கள் நடைபெற உத்தேசிக்கப்பட்டுள்ளது. இதுவரை அகழ்ந்தெடுக்கப்பட்ட பகுதியை தவிர்த்து ஏனைய மனித எலும்புக்கூடு இருக்கும் பகுதி என அடையாளம் காணப்பட்ட இடங்கள் துப்புரவு செய்யப்பட உள்ளதாக தெரிவித்தனர். ஜனாதிபதி தேர்தலை எவரும் பிற்போட முடியாது. அக்டோபர், செப்டம்பர் மாதங்களிடையே ஜனாதிபதி தேர்தல் நடைபெறும் என்று மக்கள் விடுதலை முன்னணியின் யாழ்ப்பாண மாவட்ட அமைப்பாளரும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினருமான ராமலிங்கம் சந்திரசேகரன் தெரிவித்துள்ளார். யாழ் ஊடகங்களுக்கு கருத்துரைத்த போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். அதுதான் வேறு எதுவுமல்ல, மேலும் இந்த பாராளுமன்றத்தை நீடித்துக் கொள்வதற்கு, ஜனாதிபதி பதவியை நீடித்துக் கொள்வதற்கு ஏதுவான முட்டி போடலாகும். அந்த முட்னி போடல் இன்றைக்கு குட்டியாக மாறி இன்றைக்கு அவருக்கே இன்றைக்கு அது வினையாக வந்திருக்கின்றது. எதுவாறான போதிலும் கூட எங்கள் எல்லோருக்குமே தெரியும், இலங்கையினுடைய அடிப்படை சட்டம் என்பது அரசியல் அமைப்பு. அப்போ அந்த அரசியல் அமைப்பு சட்டத்தின்படி ஜனாதிபதி தேர்தலை யாராலும் பிற்போட முடியாது. ஆகவே எதிர்வரும் அக்டோபர் 17ஆம் தேதி அல்லது செப்டம்பர் 17ஆம் தேதிக்கு இடையில் கட்டாயமாக ஜனாதிபதி தேர்தல் நடாத்தப்பட்டாக வேண்டும். அந்த ஜனாதிபதி தேர்தலில் இன்றைக்கு ரணில் விக்ரமசிங்கே உள்ளிட்ட அவர்களுடைய ஆளும் தரப்பினருக்கு தெரிய வந்திருக்கின்றது, ஆட்டம் கண்டிருக்கின்றது, தாங்களுடைய தோல்வி உறுதி என்று. இந்த முறை ஜனாதிபதி தேர்தலில் வெல்ல போது வேறு யாருமல்ல, தேசிய மக்கள் சக்தியின் தலைவரான அனுரகுமார் திசாநாயக்கவாகும். அதனால் இவர்கள் அனைவரும் ஆட்டம் கண்டிருக்கின்றார்கள். ஆட்டம் கண்டது மாத்திரமல்ல, எப்படியாவது இந்த தேர்தலை பிற்போட்கொள்வது எப்படி, எப்படியாவது மீண்டும் தாங்களுடைய ஆட்சியை தக்க வைத்துக் கொள்வது எப்படி என்கின்ற சதி சூழ்ச்சி வலைகளை இன்றைக்கு விரிக்கப்பட்டிருக்கின்றன. அஸ்விசும நிவாரண திட்டத்தில் 2ஆம் கட்ட மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணிகள் ஆரம்பமாக உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. நலன்புரி நலன்கள் சபை மற்றும் நிதி ராஜாங்க அமைச்சர் சுசான் சோமசிங்காவுடன் விசேட கலந்துரையாடலேயே குறித்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அந்த வகையில் 2ஆம் கட்ட மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணிகள் எதிர்வரும் 15ஆம் தேதிகள் ஆரம்பிக்கப்படும் என நலன்புரி நன்மைகள் சபை அறிவித்துள்ளது. தகவல்களை கணினிமயமாக்கும் பணிகள் கிட்டத்தட்ட நிறைவடைந்துள்ளதாக சபையின் தலைவர் ஜெயந்த விஜயரட்ன தெரிவித்துள்ளார். 2ஆம் கட்ட கணக்கெடுப்புக்கான விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க முடியாத மக்களுக்கு அடுத்த வாரத்துக்குள் அவகாசம் வழங்கப்படும் எனவும் தீர்மானிக்கப்பட்டுள்ளது. அதன்படி அஸ்விசும திட்டத்தின் 2ஆம் கட்டத்துக்கான 4,76,000 விண்ணப்பங்கள் கிடைத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. வாகரை பிரதேச செயலர் பிரிவில் உள்ள கிமிச்சை பிரதேசத்தில் மழையுடன் மினி சூறாவளி காற்றினால் பல மரங்கள் முறிந்து வீழ்ந்ததுடன் 12 வீடுகள் சேதமடைந்துள்ளன. இந்த சம்பவம் நேற்று காலை இடம்பெற்றுள்ளதாக வாகரை பிரதேச செயலாளர் அருணன் தெரிவித்துள்ளார். பலத்த காற்றினால் வீட்டின் கூரைகள் தூக்கி வீசப்பட்டு சேதமடைக்கப்பட்டதுடன் வீடுகளில் இருந்தவர்கள் காயம் ஏதுமின்றி தப்பியுள்ளார்கள்.
காற்று வீசியதை அடுத்து பிரதேசத்தில் உள்ள பல மரங்கள் முறிந்து விழுந்ததுடன் வீடுகளின் கூரைகள், ஓடுகள், தகரங்கள் என்பன தூக்கி வீசப்பட்டுள்ளன. உடன் அமலாகும் வகையில் சில வகையான அத்தியாவசியமான பொருட்களின் விலைகள் லங்கா சதோச நிறுவனம் குறைத்துள்ளது. இதன்படி சீனாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் உருளைக்கிழங்கு மொத்த கொள்வனவின் போது கிலோ ஒன்று 15 ரூபாய் குறைக்கப்பட்டு 215 ரூபாயாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. சிவப்பு பரப்பு மொத்த கொள்வனவின் போது கிலோ ஒன்று 14 ரூபாயினால் குறைக்கப்பட்டு 282 ரூபாயாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. அதே நேரம் வெள்ளைச்சீனி மொத்த கொள்வனவின் போது கிலோ ஒன்று 6 ரூபாயால் குறைக்கப்பட்டு 269 ரூபாயாக நிலவுகிறது. பெருந்தோட்ட தொழிலாளர்களின் வேதனத்தை அதிகரித்து தொழில் அமைச்சினால் வெளியிடப்பட்ட வர்த்தமானி அறிவித்தலை செயற்படுத்துவதை தடுத்து உயர்நீதிமன்றம் இடைக்கால தடை உத்தரவை பிறப்பித்துள்ளது. பெருந்தோட்ட தொழிலாளர்களின் வேதனத்தை அதிகரித்து வெளியிடப்பட்ட வர்த்தமானி அறிவித்தலை அமல்படுத்துவதற்கு இடைக்கால தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட மாட்டாது என மேன்மையொட்டி நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பை சவாலுக்குட்படுத்தி பெருந்தோட்ட நிறுவனங்கள் தாக்கல் செய்துள்ள மனு மீதான விசாரணையின் போது இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. அக்கரப்பத்தான பெருந்தோட்ட நிறுவனம் உள்ளிட்ட 21 நிறுவனங்கள் இந்த மனு தாக்கல் செய்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. மறைந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பெருந்தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான இரா சம்பந்தனின் இறுதி நிகழ்வுகள் எதிர்வரும் ஞாயிற்றுக்கிழமை திருகோணமலையில் நடைபெறவுள்ளது. இந்நிலையில் சம்பந்தனின் இறுதி அஞ்சலி நிகழ்வுகளில் பாரதிய ஜனநாயக கட்சியின் தமிழக தலைவர் அண்ணாமலை கலந்து கொள்ள உள்ளார் என்பதை அவரே தன்னிடம் தொலைபேசியில் மூலம் உறுதி செய்துள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார். அதேவேளை தமிழக முதல்வர் மு க ஸ்டாலினும் இறுதி அஞ்சலி நிகழ்வில் பங்கேற்கும் வாய்ப்பு உள்ள போதும் அது தொடர்பில் இதுவரை உறுதிப்படுத்தப்படவில்லை எனவும் ஸ்ரீதரன் மேலும் தெரிவித்துள்ளார். மொனராகலை எத்திமலை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பகுதியில் விவசாயி ஒருவர் மின்னத்தாக்கி உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். வயலொன்றில் வேலை செய்து கொண்டிருந்த விவசாயியை மின்னல் தாக்கி நேற்று உயிரிழந்துள்ளார். எத்திமலை பிரதேசத்தைச் சேர்ந்த 50 வயதுடைய விவசாயி ஒருவரை இவ்வாறு உயிரிழந்துள்ளார். இவர் மேலும் 3 நபர்களுடன் இணைந்து வயலில் வேலை செய்து கொண்டிருந்த போது கடும் மழை காரணமாக அருகிலிருந்த மரம் ஒன்றின் அடியில் நின்று கொண்டிருந்த போது மின்னல் தாக்கி காயமடைந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். இதனையடுத்து காயமடைந்தவர் எத்திமலை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்துள்ளதாக போலீசார் மேலும் தெரிவித்தனர். இரட்டை நிலைப்பாடு இல்லாமல் இந்த வருட இறுதிக்குள் இலங்கை பாலஸ்தீன மக்களுடன் ஒன்றாக நிற்கும் என எதிர்க்கட்சித் தலைவர் சயித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். பிரபஞ்சன் தகவல் தொழில்நுட்ப வேலை திட்டத்தின் கீழ் 284வது கட்டமாக ஸ்மார்ட் வகுப்பறை உபகரணங்கள் மட்டக்களப்பு பகுதி பாடசாலைகளுக்கு வழங்கி வைக்கும் நிகழ்வில் கலந்து கொண்ட போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். அரச பயங்கரவாதத்தை முன்னெடுத்து பாலஸ்தீன மக்கள் மீது இஸ்ரேல் மேற்கொண்டு வரும் மனிதாபிமற்ற தாக்குதலை வன்மையாக கண்டிக்கின்றோம். பாலஸ்தீன மக்கள் மீதான மனிதாபிமற்ற தாக்குதல்களையும் கொலைகளையும் உடனடியாக நிறுத்துமாறு இஸ்ரேல் பிரதமரை கேட்டுக்கொள்கிறோம். சர்வதேச கூட்டத்தின் பிரகாரம் ஒரு நாடு உருவாகும் போது நிலம், மக்கள் மற்றும் அரசாங்கம் என்பன இருக்க வேண்டிய முக்கிய கூறுகளாகும் என எதிர்க்கட்சித் தலைவர் சயித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். மாத்தறை புதிய மாவட்ட வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்ட குழந்தை ஒன்று சிகிச்சைகளுக்கு ஏற்க மறுக்கப்பட்ட நிலையில் குழந்தையை வேறு ஒரு வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லும் போது குழந்தை உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. 2 மாத குழந்தை பால் குடிக்கும் போது ஏற்பட்ட சிக்கல் காரணமாக வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்ட நிலையில் அந்த வைத்தியசாலையில் குழந்தைக்கு சிகிச்சை வழங்க மறுத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. மாத்தளை கம்புருகம பிரதேசத்தைச் சேர்ந்த 2 மாதம் 27 நாட்களை கொண்ட இரட்டை குழந்தைகளில் மூத்த குழந்தையை இவ்வாறு உயிரிழந்துள்ளது. இந்த குழந்தை நேற்று காலை பால் கொடுத்த போது பால் புரைக்கேறியதில் தெரிவிக்கப்படுகிறது. இதன்போது பெற்றோர் உடனடியாக குழந்தையை முச்சக்கர வண்டியில் மாத்தறை கொட்விட வைத்தியசாலையில் அமைந்துள்ள மாத்தறை புதிய மாவட்ட வைத்தியசாலைக்கு அழைத்துச் சென்றுள்ளார்கள். அப்போது குழந்தையை ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும் அப்போது அவசர சிகிச்சை பிரிவு செயற்படவில்லை என்றும் பாதுகாப்பு பணியாளர்கள் கூறியதாக பெற்றோர் தெரிவித்தனர். பின்னர் குழந்தையை ஆம்புலன்ஸில் வேறு வைத்தியசாலைக்கு அழைத்துச் செல்ல அனுமதிக்குமாறு பெற்றோர் கேட்ட நிலையில் அதற்கும் வைத்தியசாலை பாதுகாப்பு பணியாளர்கள் மறுத்துள்ளனர். பின்னர் சுமார் 10 கிலோமீட்டர் தூரம் பயணித்து குழந்தையை மாத்தறை பொது வைத்தியசாலைக்கு கொண்டு சென்றுள்ளார்கள். அதற்குள் குழந்தை இறந்து விட்டதாகவும் 30 நிமிடங்களுக்கு முன்னதாக அழைத்து வந்திருந்தால் குழந்தையின் உயிரை காப்பாற்றியிருக்கலாம் என்றும் வைத்தியர்கள் தெரிவித்துள்ளனர். இந்நிலையில் நேற்று மாலை மாத்தறை பொது மயானத்தில் குழந்தையின் இறுதி கிரிகைகள் இடம்பெற்றன. இது பால் இறைகிறதில் ஏற்பட்ட மரணம் என பிரத பிரசோனை அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் மாத்தறை புதிய மாவட்ட வைத்தியசாலையில் பிறந்த குழந்தை ஒன்று காணாமல் போனமை தொடர்பில் கடந்த மாதம் செய்தி வெளியாகியமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் காலை நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகிறது. தொடர்ந்து நாளை காலை பிரதான செய்திகளோடு இணைந்து கொள்ளுவோம். நன்றி.